ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூம் ரைடர் கிங்கோட 29வது எபிசோட். ஸோ நம்ம கசகசன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே நமக்கு கீரா கிளார்க்க காட்டுறாங்க. மிலிட்டரி பேஸ்ல சோல்ஜர் ஒருத்தர் நல்ல வேலை நீங்க நல்லபடியா யூஎஸ்க்கு திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றான். அவளுமே நார்மலா தான் இருக்கா. அவளோட ரிலீக்கோட சைடு எஃபெக்ட் முடிஞ்சு போச்சு போல. நம்ம ஹீரோ குரூப் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருப்பா. சோ நம்ம ஹீரோவை பத்தி கேட்க அதுக்கு அந்த சோல்ஜரும் சொல்ல ஆரம்பிக்கும். ஜூஹான் ஷூவோட குரூப் டர்க்கில இருந்து நியூயார்க்கு வந்தாங்க. நியூயார்க்ல இருந்து இப்ப கானாக்கு போயிருக்காங்க. டிராவல் பண்றதுக்கு ஹில்டன் ஃபேமிலியோட பிரைவேட் ஜெட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹில்டன் ஃபேமிலியா அப்படின்னா ஜூஹான் ஷூ கூட டர்க்கில இருந்த பொண்ணு அப்ப ஹில்டன் ஃபேமிலியை சேர்ந்தவளா தான் இருக்கணும். அந்த ஃபேமிலி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? சரி, கானால விஷயம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கீரா கேட்க அதுக்கு அந்த சோல்ஜரும் நல்ல நியூஸ் எதுவும் இல்ல. கானால இருந்தா நமக்கு தெரிஞ்ச சில சோல்ஜர் அம்மனை ரோட்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்காங்க. அதனால அங்க இருந்த லோக்கல் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது யாரும் அவங்க மேல பிரெயின் வாஷிங் ரிலீக்க பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அதை கேட்டதுமே அவ கண்டுபிடிச்சிருந்தா இது நம்ம ஹீரோட வேலை தானே. ஆனா எதுக்காக அவங்க கானாக்கு போகணும்? அந்த இடத்துல எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமே கிடையாது. அதுக்கு அந்த சோல்ஜரும் அங்க இருக்கிற டூம்ல நீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆமா, ஆனா அந்த இடத்துல இருக்க ரிலீக் எல்லாம் காம்பெட்டுக்கு பயன்படாது. கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவங்க போயிருக்க வாய்ப்பு இல்ல. அதை கேட்ட அந்த சோல்ஜர் அப்படின்னா உங்க ரிலீக்க பயன்படுத்தி மறுபடியும் அவங்களை அட்டாக் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அப்படின்னா பண்ணி அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் எனக்கு தான் பிரச்சனை ஆகும். சோ நம்ம பிளான்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். எவ்வளவுதான் அவங்க ஹில்டன் ஃபேமிலிக்காக பண்றாங்கன்னு பாப்போமே அப்படின்னு சொல்றா. அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோட குரூப்பை காட்டுறாங்க. இருக்கிற எல்லாரும் கார்ல அந்த டூம் இருக்கிற லொகேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஜஹாயமா அந்த பாடி கார்டு நைட் ஃபுல்லா ஐரனை தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆனா நம்ம ஹீரோல கண்டுபிடிச்சிருந்தோம் ஒரு கால் கூட பண்ணி சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கு உட்காந்து அவன் கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு காலாச்சு பண்ணிருக்கலாம்லப்பா அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நான் கால் பண்ண முடியாத நிலைமையில இருந்தேன். திடீர்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா. அவளை என்னால சுத்தமா நகர்த்தவே முடியல. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஐரனே போன் அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனா அவன் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சின்னு நைட் ஃபுல்லா விட்டுருக்கவே மாட்டா. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ சொல்ல வேற ஏதாச்சும் நடந்துச்சான்னு அவன் கேட்கா. வேற எதுவுமே நடக்கல, நீ போரிங் பா அப்படின்னு ஜஹாய் சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கா. பின்னாடி சீட்ல அந்த பாடி கார்டு ஹைரனுக்கு இதுக்கு மேல சரக்கெல்லாம் அடிக்காதீங்க மை லேடி அப்படின்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ்வளவு சரின்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்ப நம்ம ரிலீக்கோட டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆக போறோம். சோ எல்லாரும் தயாராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. பையனோட சிஸ்டம்ல இருந்து நீங்க குழந்தைங்க மட்டுமே என்டர் ஆகக்கூடிய இடத்துக்குள்ள நீங்க இப்ப என்டர் ஆயிருக்கீங்க. இந்த டூம் ஆல்ரெடி ஒருத்தங்க கிளியர் பண்ணி கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்ப இதுதான் சிச்சுவேஷன். ஆல்ரெடி டூமை கிளியர் பண்ணி இன்னும் டூம் டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கு. இதை வச்சு அப்படி அவ என்னதான் பிளான் போடுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் கண்டுபிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கும். ஜஹாயாவை பார்த்து ஏதாச்சும் லோ டயர் ரிலீக் இருந்துச்சுன்னா கையில கூட அந்த வார்த்தையை கேட்டதும் மறுபடியும் டூமை வெடிக்க வச்சு ஓபன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி பயப்படுறான். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே பிங்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கின ரிலீக்க தூக்கி வெளியே போட என்னடா பண்ற ஹியூமன் அப்படின்னு அந்த ரிலீக் கதறிக்கிட்டே வெடிக்குது. வெடிச்சதுல அந்த டூமுக்குள்ள போறதுக்காக ஒரு ஓட்ட உருவாக என்ன பண்றீங்க இதென்ன பாமா அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு பயப்படுறான். நம்ம ஹீரோ இப்போ ஓப்பனான வழிக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். இப்படி பதறிக்கிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக வேண்டியதான். சோ ஜாலியா ரைட் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஓட்டக்குள்ள வண்டியை விட்டுருதான். ஐரின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பாடி கார்டு பதறிக்கிட்டு ரோட்டை விட்டு எதுக்குப்பா இந்த ஓட்டக்குள்ள போய்கிட்டு இருக்கோம்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன நம்ம உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்பீட் பண்றான். எதுக்காக இப்படி ஒரு வழியை உருவாக்கி வரானா? இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டூம். ஒழுங்கான பாதைகளை கண்டுபிடிச்சு போகணும்னு நினைச்சா பல மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம ஹீரோ ஓட்ட போட்டு போன மணிக்கு போனா சில நொடிகள்லயே போயிடலாம். அதனாலதான் இப்போ நம்ம ஹீரோ கல்ல உடைச்சிட்டு டூமுக்குள்ள என்ட்ரியை போடுறான். கார் ஸ்டாப் ஆக ஜஹாயாவுக்கு அந்த பாடி கார்டுக்கு இப்பதான் உயிரே திரும்பி வருது. காரை விட்டு நம்ம ஹீரோ இறங்க சிஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த டூம் ஆல்ரெடி கிளியர் ஆனதுனால உங்களால ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோட மொபைல் ஒர்க் ஆகிறத பார்த்துட்டு உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி பார்க்க அப்பல ஜஹாயோ அதிர்ச்சியில பாஸ் இதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சுத்தி பார்க்க சொல்றான். அங்க பார்த்தா எக்கச்சக்கமான சின்ன பசங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அங்க இருக்கிற டி ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்க சிஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் சூப்பர் ரிலீக்கால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இங்க இருக்கிற டீ லீவ்ஸ் எல்லாம் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லு காக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது. இந்த டீ லீவ்ஸ்க்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. இதை யாராச்சும் குடிச்சாங்கன்னா அந்த டேஸ்ட் அவங்களால மறக்கவே முடியாது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா இறந்தவங்கள கூட அதால எழுப்ப முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்ததுமே நம்ம ஹீரோ இது எந்த ரிலீக்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தான். இதோட பேரு ஷிங்னாங் ரிலீக். சைனீஸ் மெத்தாலஜில மாட்டு மண்டையை வச்சிருந்த ஷிங்னாங்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருந்தாரு. அவர் மக்களுக்கு ஃபார்மிங் டூல செஞ்சு கொடுத்து ஃபார்மிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாரு. எக்கச்சக்கமான பிளான்ஸ் அந்த மனுஷன் டேஸ்ட் பண்ணிருக்காப்ல. எது பாய்சன் எது மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி டைம்ல ஒரு பாய்சன் லீவ்ஸ் சாப்பிட்டாருனா டீ லீவ்ஸ் வச்சு அவரை குணப்படுத்திப்பாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இது நம்ம ஹீரோங்க கிட்ட சொல்ல ஜஹாயா அப்ப அந்த சூப்பர் ரிலீக் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுவும் இந்த டூமுக்குள்ள தான் இருக்கு. இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த டூம் சிங்னாங் ரிலீக்கால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஃபார்மை பார்த்திருக்கா. இதை பயன்படுத்திக்கணும்னு யோசிச்சிருக்கா. அவளுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த டூம்ல இருந்து அந்த ரிலீக் எடுத்துட்டானா இந்த டூம் அழிஞ்சு போயிரும் இல்ல க்ளோஸ் ஆயிரும். அந்த காரணத்தினால அந்த டூம் அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லி அவ பிளான் போட்டிருக்கா. ஆனா ஏதோ சில ரீசன்ஸ்னால இந்த டூமுக்குள்ள சில்ட்ரன்ஸ் மட்டும் என்டர் ஆகிற மணிக்கு நடந்துருச்சு. அதனால சூப்பர் ரிலீக்க பயன்படுத்தி சில்ட்ரன்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த இடத்துல வேலை பார்க்க வச்சிருக்கா. சோ போய் தேடுங்க, இந்த இடத்துல தான் அந்த சூப்பர் ரிலீக் இருக்கு. சப்போஸ் சிங்னாங் ரிலீக்கும் கிடைச்சிச்சுனா அதையும் எடுத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க ஜஹாய் திடீர்னு பாஸ் அப்படின்னு சொல்லி கத்துறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தன் ஜஹாயோட கையை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கான். இன்னும் ரெண்டு பேரு நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்து கிட்ட வராங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொடூரமா என்ன வேணும்னு கேட்டதும் பதறி போயிருந்தாங்க. உடனே நம்ம ஹீரோனோட ரோப் ரிலீக்க பயன்படுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கட்டி போட்டுருந்தான். உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு ஜஹாயோவை பார்த்து கேட்க நல்லா தான் இருக்கேன். அவன் கடிச்சு வச்ச இடத்துல மட்டும் வலிக்குது. அப்புறம் ஐரினை பார்த்து உனக்கும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க
எதுவும் இல்ல கிட்ஸ் என் பக்கத்துல வந்தாங்கன்னா அவங்களே விலகி போயிருந்தாங்க. அப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கே பாஸ் எக்கச்சக்கமான பேர் வராங்க அப்படின்னு சொல்லி ஜகாயா கத்துறான். பார்த்தா அந்த ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா சின்ன பசங்களுமே நம்ம ஹீரோஸை பார்த்து திரும்பி இருந்தாங்க. நம்ம ஹீரோ பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஜகாயா பாத்துறான். கவலைப்படாத மறுபடியும் அவங்க உன் கையெல்லாம் கடிக்க மாட்டாங்க. நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த ஜூஃபு ரிலீக் நம்ம வந்ததை வச்சு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கலையே யாரா குழந்தைங்களை வேலை பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு ஜூஃபு ரிலீக் பேசுது. அதை கேட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டா ஜாக்பாட்டுங்கிற மாதிரி அந்த ரிலீக் பேசின இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கான். ஜகாயாவை பார்த்து ஐரின் பக்கத்துல ஏறோ அவளோட மிஸ்ஃபார்ச்சூன் அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். முன்னாடி இருக்கிற கிட்ஸ் அவனோட ரோப் ரிலீக்க வச்சு என் முன்னாடி இருக்கிறவங்களை கிளியர் பண்ணி விடு அப்படின்னு சொன்னதும் அந்த ரோப்பும் சரக்கு சரக்குன்னு போய் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் கட்டி போட்டுருது. அந்த ரிலீக்கு காண்டாயிட்டு யாரா நீ என்னத்துக்குடா சும்மா வந்துட்டு வம்பளத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் உனக்கு புது ஓனர் ஆக போறேன். சோ கம்மனு வந்து சரண்டர் ஆயிரு பாப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ரிலீக் மறுபடியும் குழந்தைங்களை அனுப்பி விட்டு அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்க குழந்தைங்களாவே இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஈஸியா போக மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொடூரமா சொன்னதும் அவங்க பயந்து போயிருந்தாங்க. என்னதான் மைண்ட் வாஷ்ல இருந்தாலும் அப்புறம் நம்ம ஹீரோ நான் ஒருத்தங்களை மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கீழே இருக்கிற ஒரு மண்புழுவை பார்த்து எப்பா ரிலிக்கு எங்க போக பார்க்க அப்படின்னு ஒரே மிதி எப்படா நான் தானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த ரிலிக் கதறுது. அந்த மண்புழு தான் அந்த ரிலிக்கே. அதை பார்த்தா நம்ம ஹீரோ நீ ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடம் ஃபுல்லா உன்னோட ரிலிக் காரா சுத்திக்கிட்டு இருக்கு. அதை வச்சு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜகாயாவை பார்த்து நம்ம கார் டேங்க்ல ஒரு பேக் வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். அவன் அந்த பேக்கை எடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பணம்னா பிடிக்கும். சோ நான் உன்னை பை பண்றேன். ஓ அப்படி வரியா ஹியூமன் சரி ஓகே சரி இப்போ நம்ம டீல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படித்தானே. ஆனா நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. ஜகாயா அந்த இடத்துக்கு வந்துருதான் பாஸ் உண்மையிலே இந்த ரிலிக் கூட நீங்க நெகோஷியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இந்த ரிலிக் கையாளுறதுக்கு இது மட்டும் தான் சரியான வழி. இப்போ நம்ம ஹீரோ ஜகாயா கொண்டு வந்த பேக்ல இருக்கிற பணத்தை எடுத்து காமிக்கான். அதை பார்த்து அந்த ரிலிக் பரவாயில்லையே அதிகமான பணம் தான் வச்சிருக்கீங்க இதுல $1.6 மில்லியன் இருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்க பத்தாது இந்த சில்லறையை வச்சலாம் என்னை பை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் இதை நீ சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன். ஜகாயோ அடுத்த பேக் ஓபன் பண்ணு அவனும் ஓபன் பண்றான். அந்த ரிலிக் ஓ மை காட் பணமழையா பொழியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இதோட அதிகமா அந்த ரிலிக்கு பணம் கொடுத்தான் ஆனா இப்போ கம்மியான பணத்துக்கு சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்து இப்போ எப்படி நீ எனக்கு ஒர்க் பண்ண தயாரா அப்படின்னு சொல்லி கேட்க வெயிட் பண்ண நான் தான் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எண்ணி பார்த்துட்டு இல்ல என்னால பண்ண முடியாது என்னோட இப்ப இருக்கிற ஓனர்ஸ் எனக்கு இதோட அதிகமா பணம் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ எவ்வளவுதான் அந்த கீரா பொம்பளை கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க ஜகாயோ பாஸ் இதுக்கு மேலேயும் காசை போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ விடுறதா இல்ல அவங்க கிட்ட இருந்து எல்லா பணமும் காலியா போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த ஜுவல்ஸ் அப்புறம் ஐரின் புல்லா ஹில்டன் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு லேண்ட் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல நீங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. உங்களை பாக்குறதுக்கு பணக்காரரா தெரியலனாலும் நீங்க கொஞ்சம் பணக்காரரா தான் இருக்கீங்க. சரி நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கேட்க வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அதை பாட்டில் அடைச்சு போட்டு ஃபைனலி இந்த குப்பையை நான் அள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்க ஓ ஓ ஓ என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அது பாக்குது. இப்போ நம்ம ஹீரோ என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் இப்போ நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா கிட்ஸையும் நார்மலாக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆனா அப்படி நம்ம பண்ணோம்னா சிங்னாங்கிரிக்கு கோவப்படும் அப்படின்னு அது சொல்லுது. அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் அப்படின்னா சரி $58,000 தாங்க நான் அதை பண்ணி முடிச்சிருந்தேன் உனக்கு இன்னும் காசு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாக வேலை பார்க்கணும்னா காசு தேவைப்படல சரி நான் வெளியே போனது உனக்கு காசு தரேன் நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி அது கேட்டது நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காண்டாயிருது. ஒக்காமக்கா நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் என்னையவே சொரண்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில போட்டு குளுக்குனதும் சரி சரி நான் பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த கிட்ஸை யூஸ் பண்ணி அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கேதர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இவங்களை எப்படியே விட்டு போறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹே ஜூஃபு அந்த கிட்ஸுக்கு வெளியே போறதுக்கான பாதையை காட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுமே அப்படின்னா $50,000 ஆட் பண்ணிக்கோ அப்படின்னா ஓகே மாஸ்டர் அவங்களுக்கு வெளியே போறதுக்கான ஈஸியான ரூட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒத்துக்குது. நம்ம ஹீரோ இந்த ரிலிக்க தூக்கி ஜகாயா கிட்ட கொடுத்து இது உங்களுக்கு வெளியே போறதுக்கான வழியை காட்டும் நீங்க எல்லாரும் கிளம்புங்க நான் போய் இன்னொரு ரிலிக் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு அதை போய் எடுத்துட்டு வந்துருந்தேன். சோ என்னோட பேக் கூட அதுல இருந்து எனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ரிலிக் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜகாயா கூட பேசிக்கிட்டு இருக்கல அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. அந்த ஷிங்னாங் ரிலிக் கோவத்துல முட்டாள் மனுஷங்களா இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபார்மிங் லேண்டை விட்டுட்டு எங்க போறீங்க இது முட்டாள் தன ஃபார்மிங் தான் அருமையான ஒரு கலை அப்படின்னு அது பேச அதை கேட்ட நம்ம ஹீரோ ஃபைனலி நீ இருக்கிற இடத்த காட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஐரினை பார்த்து சூப்பர் ரிலிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போங்க நான் கொஞ்ச நேரத்துல ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓட ஆரம்பிக்கும். ஜகாயா நம்ம ஹீரோ கிட்ட உங்க பேக்கை நீங்க வாங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை தூக்கி போட்டு நான் புடிச்சுக்கிறேன் அவனும் தூக்கி போடுறான். பட் மிட்டார்ல நின்னு அந்த பேக்குள்ள இருக்கிற ரிலிக் எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வெளியே போக விடாத மாதிரி ஒரு பாதையை அடைச்சு ரிலிக் ஆராவால ஒரு வால் கிரியேட் ஆகுது. அந்த வாலை பார்த்த நம்ம ஹீரோ ஷிங்னாங் ரிலிக் கிட்ட நீ இந்த இடத்துல என்னை ட்ராப் பண்ணலாம்னு பாக்குறியா அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சரி ஓகே நண்பர்களே கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கமெண்ட் அண்ட் லைக் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை see you.